ஆய்தெழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தேர்தல் மேகங்கள் தமிழ்நாட்டை சூழத் தொடங்கியுள்ள சூழ்நிலையில் கூட்டணி அரசியல் உடைய மையப்புள்ளியாக தேமுதிக இந்த நிலையில் மையம் கொண்டிருக்கிறது என்றால் நிறைய பேர் மாறுபட மாட்டார்கள். பாஜக தங்கள் கூட்டணியில் நீடிக்க தேமுதிகவை வலியுறுத்துகிறது. மக்கள் நல கூட்டணி அழைக்கிறது. தமிழ்நாட்டுடைய முக்கியமான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் தேமுதிகவை அழைக்கிறது. இந்த சூழ்நிலையில் தேமுதிகவுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்று நடந்திருக்கிறது. முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது. விஜயகாந்த் அவர்களுக்கு கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கும் உரிமையை பொதுக்குழு செயற்குழு அளித்திருக்கிறது. இது வாடிக்கையான விஷயம். யாருடன் கூட்டணி? விஜயகாந்த் கூட்டணி சார்ந்த தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவாரா? இந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிப்பாரா? அப்படிங்கறதுதான் அரசியல் நோக்கர்கள் உற்று நோக்கிய விஷயம். தேர்தல் கூட்டணி குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். ஆனால் முடிவு ஏதும் எதிர்பார்க்கப்பட்டபடியே அறிவிக்கப்படல. விஜயகாந்த் மனதில் யார்? தேமுதிகவுடைய அணி சேரல் நிலைமையை மாற்றுமா? கூட்டணி அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா? எதை நோக்கி நகர்கிறது தேமுதிக? விவாதிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாஜகவுடைய மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர். விஜயகாந்த் தங்கள் கூட்டணியில நீடிப்பார் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. விஜயகாந்துக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணியுடைய முக்கிய அங்கமான மதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு அந்தரிதாஸ் அவர்கள் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு சேகர் அவர்களை வரவேற்கின்றோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை இணை செயலாளர் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் நம்முடைய இணைகிறார் திரு பெருமாள் மணிகண்டன், அரசியல் விமர்சகர். முதல் கேள்வி திரு பெருமாள் மணிகண்டன் அவர்களுக்கு தான். விஜயகாந்த் எந்த பக்கம் செல்வார் அப்படிங்கிற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியா இன்றைய அரசியல் தளத்துல உருவெடுத்திருக்கிறது. அட்லீஸ்ட் டுடே மறுக்க முடியாத ஒரு யதார்த்தம். திமுக அதிமுக ரெண்டையும் கடுமையாக விமர்சனம் செய்கிறார் விஜயகாந்த். அதிமுகவை இன்னும் சற்றும் கடுமையா. கேப்டன் கிங்கா இருக்கணுமா, கிங் மேக்கரா இருக்கணுமான்னு திரு சுதீஷ் கேள்வி எழுப்புறார். கிங்கா தான் இருக்கணும் அப்படின்னு பதில் வருகிறது. அதே வேளையில திமுக விமர்சனம் அதிகமாக தென்படல, அதிமுக விமர்சனம் மிக கடுமையா இருக்கு. அந்த பொதுக்குழு செயற்குழுல கலந்து கொண்ட முக்கியமான பேச்சாளர்கள் நிர்வாகிகள் மத்தியில இது எதை உணர்த்தது? இவையெல்லாம் எதை உணர்த்துவதாக நீங்க கருதுறீங்க? எந்த பக்கம் நகர்கிறார் விஜயகாந்த் அப்படிங்கிறது உங்களுடைய கணிப்பா இருக்கு? உங்களுடைய முதற்கட்ட கருத்திலிருந்து நிகழ்ச்சியை தொடக்கணும்னு நினைக்கிறேன். திரு பெருமாள்மணி. திரு பெரம்பலூர்ல விஜயகாந்த் கூட்டத்தை கூட்டுவதன் மூலமே தெளிவாக ஒரு தகவலை தமிழகத்திற்கு அனுப்புகிறார். ஏன் சென்னையை தேர்ந்தெடுக்கவில்லை, ஏன் அவர் பெரம்பலூரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதிலேயே ஒரு முக்கியமான அரசியல் காய் நகர்த்தல் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். என்னது? இதை தாண்டி கொண்டுவரப்பட்ட 23 தீர்மானங்களில் இல்ல மன்னிக்கணும், முதலே குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். பெரம்பலூர்ல இதை நடத்துவதில் என்ன காய் நகர்த்தல், என்ன அரசியல் நோக்கம் இருப்பதா கருதுறீங்க? The choice of venue. அது நீங்க பெரம்பலூருக்கு தென்பகுதியில் பெரம்பலூருக்கு தென்பகுதியில் தேமுதிகவினுடைய செல்வாக்கை விட பெரம்பலூருக்கு வடபகுதியில் தேமுதிகவினுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. அதற்கு இன்னொரு அதே போல நீங்க பார்த்தீர்களானால் ஒட்டுமொத்தமாக இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசின் மீது பெரிய அதிருப்தி எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற போது இந்த வெள்ளத்திற்கு பிறகு வட மாவட்டங்களில் இந்த அரசுக்கு எதிரான ஒரு மெல்லிய முணுமுணுப்புகள் கேட்கிற இந்த சூழலில் பெரம்பலூரை அவர் தேர்ந்தெடுப்பதன் மூலம் தன்னுடைய பலமான கேள்வி இருக்கு. தன்னுடைய மழையை முன்னிட்டு வந்திருக்கிறவை அந்த எதிர்ப்புகள் மெல்லிய முணுமுணுப்புன்னு கருதுறீங்களா திரு பெருமாள்மணி? வட மாவட்டங்கள்ல, குறிப்பா வட கடலோர மாவட்டங்கள்ல, உள்ளிட்ட பகுதிகளில் can we consider? இல்ல நான் அது போன்ற விஷயங்களை நான் களத்தில் நேரடி அரசியலில் இல்லாத ஒரு சூழலில் அதை இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று சொல்வது என்பது என்னுடைய நடுநிலையை சந்தேகத்துக்கு உள்ளாக்கும் என்கிற இடத்திலிருந்து நான் பார்ப்பதனால் நான் இதை ஒரு மென்மையான வார்த்தையால் அலங்கரிக்க வேண்டும் என்று நினைத்து அதை அப்படி சொல்கிறேன். ஆனால் பெரம்பலூர் விஷயத்திற்கு வருவோமே, ஆனால் பெரம்பலூர் தன்னுடைய வலிமையான வடபகுதிக்கும் தன்னுடைய வாக்கு வங்கிகளில் சற்றே குறைவாக உள்ள தென்பகுதிக்கும் மையமாக இருக்கக்கூடிய பெரம்பலூரில் அவர் தன்னுடைய பொதுக்குழுவை செயற்குழுவையும் கூட்டியிருக்கிறார். இந்த 23 தீர்மானங்களையும் பார்க்கிற பொழுது
10 இடத்தில் அதிமுக அரசை வன்மையாக கண்டிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆக இந்த தீர்மானங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தில் இருந்து, அந்த தெளிவான நிலைப்பாட்டில் இருந்து இந்த தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. மீனவர் பிரச்சனை பற்றி வருகிற பொழுது இதில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக சொற்பிரயோகம் இருக்கிறது. ஆக விஜயகாந்த் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற இடத்திலிருந்து இந்த அரசை, அது ஆளுகின்ற கட்சியை வலிமையாக விமர்சிக்கிறார் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த தீர்மானத்தை தொடர்ந்து படிக்கிற தொடர்ந்து அவர் ஆளும் கட்சியை அதிமுகவை கடுமையா விமர்சனம் செய்து வரார். அந்த பணியை அவர் தொடர்ந்து செய்து வரார். இந்த ஒரு கூட்டணி குறித்த ஒரு சமிஞை அவர்கிட்ட வெளிப்படுதாங்கிறதா நான் உங்கள்கிட்ட புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், உங்க மூலமா நான் புரிஞ்சுக்க விரும்புற விஷயம். இல்ல, நீங்க விஜயகாந்தினுடைய பலமே அதில் தான் இருக்கிறது. விஜயகாந்த் கடைசி வரைக்கும், நீங்க கடந்த முறை கூட 6:45 மணிக்கு மேல அவர் அன்றைக்கு இருந்தக்கூடிய அதிமுக தலைமையை சந்திப்பதற்கு சென்ற போது 4:15 மணிக்கு கூட திராவிட இயக்கங்களுக்கு எதிராக தான் என்னுடைய அரசியல் இருக்கும் என்று சொல்லிவிட்டு 6:45 மணிக்கு கிளம்பி சென்று அதிமுகவோடு ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டார். ஆக he will play the cards close to his chest. கடைசி வரைக்கும் அவர் எந்த கூட்டணி பற்றிய சமிக்கையையும் வெளியிடாமல் இருப்பதே அரசியல் களத்தில் விஜயகாந்துக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை உருவாக்கி தந்து கொண்டே இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இருக்கக்கூடிய கடுமையா விமர்சிக்கிறார், மாற்று அரசியல் பற்றி பேசுகிறார். இது எதையேனும் குறிப்பதான் நினைக்கிறீங்களா? இது அல்லாத ஒரு அணியை அவர் விரும்புவதான் நினைக்கிறீங்களா? இல்ல அந்த ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு எலிமெண்ட் மற்ற கூட்டணி அமைப்பும் போது இருந்தது அப்படிங்கறதுனால இதை பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு கருதுறீங்களா? இல்ல, இந்த அன்பிரடிக்டபிலிட்டி தான் இந்த செயற்குழு பொதுக்குழுமே நாம் எவ்வளவுதான் ரீட் பிட்வீன் த லைன்ஸ் என்று நாம் வாசிக்க முயற்சி செய்தாலுமே, இப்ப பாத்தீங்கன்னா இதுல முதல் தீர்மானமே அப்துல் கலாம் மறைவு, அதற்கு அஞ்சலி செலுத்துவது என்கிற முதல் வார்த்தையை மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் என்கிறதோடு தான் அந்த தீர்மானம் ஆரம்பமாகிறது. அப்படி எதில் எந்த ஒரு ஊகத்துக்கும் இடமளிக்காமல் பாராட்ட வேண்டிய இடத்தில் நடுநிலைமையாக இருந்து பாராட்டுகிறார், கண்டிக்க வேண்டிய இடத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்திலிருந்து கண்டிக்கிறார். தேமுதிகவினுடைய நிறுவன தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் அவர் விட வேண்டிய எந்த ஒரு குழுவையும் இந்த செயற்குழு பொதுக்குழுவில் அவர் விடவில்லை. இதுவே அவருடைய பலம் என்று நான் கருதுகிறேன். இதுல he's playing the cards close to his chest. ஒரு அன்பிரடிக்டபிள், ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் கூட்டணி குறித்த அவருடைய மனநிலை கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து நீடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. நான் திரு பிரசன்னா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, தேமுதிகவுக்கு திமுக மறைமுகமாக நேரடியாக தொடர் அழைப்புகளை விடுத்திருக்கிறது. கடைசியா டிசம்பர் மாசம் 2015 விட்ட அழைப்பு. திமுக எதிர்ப்பும் திமுக வெறுப்பும் விஜயகாந்த் கிட்ட தொடர்ந்து தெரியக்கூடிய விஷயமா அதே வேளையில இருந்துட்டு இருக்கு. இன்றைய கூட்டத்திலும் கூட இது ரெண்டும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது புலப்பட்டது அப்படின்னா மறுப்பீங்களா பிரசன்னா? முதல்ல உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி பெருமான் மணிகண்டன் ஒரு வார்த்தையை சொன்னார். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கு எதிராக பெரிய அதிர்வுகள் எதுவும் இல்லை, மெல்லிய முணுமுணுப்புங்கிறதுக்கு அவர் ஒரு வார்த்தையில பதில் சொல்றார். அவர் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்லயே சொல்றாரு, நான் களத்துல இல்லாதவன், ஸ்ட்ராட்டஜிக்கலா சொல்றவன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லுகிற போது தமிழ்நாட்டில் பெரிய அதிர்வலைகள் இல்லை என்பதை அவர் எப்படி சொல்லலாம்? அவருக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு, அதை மறுப்பதற்கான கடமை எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிற ஒரு கட்சியினுடைய கடைமட்ட தொண்டன் என்கிற இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்குள்ள விவாதம் பெரும்பான்மையுடைய கருத்து. நம்ம விவாதத்துடைய தலைப்புக்கு வருவோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட், அதில் உங்களுக்கு கடுமையான பார்வைகள் இருக்கு, ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பலை இருப்பதா நீங்க கருதுறீங்க. ஐ டேக் யுவர் பாயிண்ட். என்னுடைய கேள்வி, தொடர் அழைப்புகளை நீங்க தேமுதிக விடுத்தும் கூட இன்றும் தேமுதிக கிட்டேந்து வெளிப்படுவது, விஜயகாந்த் கிட்டேந்து வெளிப்படுவது திமுக எதிர்ப்பு என்றால் அது உண்மையா மிகையா தவறா எப்படி? இல்ல, ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம இதுல கூட்டணி அப்படிங்கறது என்ன அப்படிங்கறத 1967 அண்ணா இதுவரைக்கும் அதற்கான மாற்று நானும் தேடி தேடி பாக்குறேன். கூட்டணிக்கான டெபினிஷன் வேற எங்கேயுமே அவர்கிட்ட இருந்து தவிர வேற யார்கிட்ட இருந்து என்னால எடுத்துக்க முடியல. அவர் சொல்றார் கூட்டணிங்கிறது பல இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து அன்றைக்கு இருக்கிற மக்கள் நல பிரச்சனைகளை முன்னிறுத்தி கொள்கைகளில் ஓரளவு சமரசம் செய்து கொண்டு தேர்தலை சந்தித்து அன்றைக்கு இருக்கிற மக்கள் நல பிரச்சனைகளை முன்னெடுப்பதுதான் கூட்டணி அப்படிங்கிற வரிகளுக்கு வரார்.
இதுல மதிமுக விமர்சிக்குது, தேமுதிக விமர்சிக்குது, காங்கிரஸ் விமர்சிக்குது. விமர்சனங்கள் எல்லா இயக்கங்களுக்கும் ஒன்றுபட்ட பார்வையிலே இருக்க வேண்டும் என்றால் வேறு வேறு அரசியல் இயக்கங்கள் தேவையில்லை. விமர்சிக்கலாம், யாரையும் இஷ்யூ பேஸ்டா விமர்சிக்கலாம். ஆனால் ஒரு எதிர்ப்பு வெளிப்படுது அப்படிங்கும் போது ஒரு பக்கம் அழைப்பு, இன்னொரு பக்கம் எதிர்ப்பு வெளிப்படுதுங்க போதுதான் இந்த ஒரு முரண்பாடு கேள்விக்குள்ளாக. நீங்க அழைக்கிறீங்க, அவர் உங்களை எதிர்க்கிறார். இல்ல, இது அரசியல்ல புதுசான ராஜாஜிய திராவிடர் முன்னேற்ற கழகத்தினர் பேசாத பேச்சான்னு. ஆனால் 1967 சுதந்திரா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து மக்கள் நலத்துக்காக ஒரு கூட்டணி வைத்தார்கள். அதுக்கு காமராஜரோடு ராஜாஜி இங்க இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஊடகங்களுக்கு இப்போது ஒரு அச்சம் வந்திருக்கிறது. எங்கே ஒரு நல்ல கூட்டணி இணைந்து விடக்கூடாது என்கிற ஒரு அச்சம் வருகிறது. அந்த அச்சத்தையும் தாண்டி நமக்கு இருக்கிற இப்போதைய எங்களுடைய பார்வை என்பது ரெக்க தெரியுதா தலை தெரியுதான்லாம் இல்ல, கண்ணு தெரியுதா. அம்மையார் ஜெயலலிதாவினுடைய இந்த செயல்படாத ஆட்சியை அகற்ற வேண்டும். அதற்கு இவர் வந்தால் எங்களுக்கு இன்னும் ஒரு போர்க்களத்தில் நிக்கிற போர் வீரன் வாள் எடுத்து சுழட்டிக்கிட்டு இருக்கான். ஒத்த சிந்தனையோட ஒருத்தர் இருக்கிற போது மிக தெளிவாக பொதுக்குழுவிலே சொல்லியிருக்கிறார், அதிமுக ஆட்சியை அகற்றுவதில் என்னுடைய முதல் பணி என்கிற அந்த வரியை பயன்படுத்தி மிகச்சரியா சொன்னீங்க. ஊடகங்களுக்கு எதை கண்டோ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, டிஸ்பாஷனேட்டா பார்க்க வேண்டியதான் எங்களுடைய கடமை. அதைத்தான் ஊடகங்கள் செஞ்சிட்டு செய்யணும். அதை தாண்டி அதிமுகவை அகற்றுவது தன்னுடைய கடமை அப்படிங்கிறார். மிகச்சரியா சொன்னீங்க. திமுகவையும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு எந்த தியாகமும் செய்வேன்னு சொல்வது இதே விஜயகாந்த். நான் தான் சொல்றேன். நீங்க 2011 தேர்தல்ல கூட்டணி வைக்கிறார் அதிமுகவோடு. எல்லா இயக்கங்களும், அண்ணன் மதிமுகவை சார்ந்த கோபால்சாமி அவர்கள் 2006 தேர்தல்கள் மினிட் டு மினிட் சேஞ்ச் ஏற்படக்கூடியதுதான் கூட்டணி குறித்தான பார்வை. அவர்கள் எந்த காரணத்திற்காக வெளியே போனார்கள், எந்த காரணத்திற்கு உள்ளே வந்தார்கள் என்பது அப்போதைய நிமிடங்களில் கூட்டணி இறுதி செய்யப்படுகிற அந்த நிமிடம் வரை, பாண்ட்ல கையெழுத்து போடுற வரைக்கும் இந்த பேச்சுகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த பேச்சுகளை நாம் பெரிதுபடுத்தினோம் என்று சொன்னால் நாம் சார்ந்திருக்கிற அந்த முன்னெடுக்கிற மக்கள் நல பிரச்சனை அடிபட்டு போகும். உங்களை இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறார். அவருடைய மனைவி ரவுடி கட்சிங்கிறார். உங்களை ஆட்சியில அமர விடாமல் தடுப்பதுதான் என் லட்சியம், அதுக்காகத்தான் நான் இருக்கிறேன்னு விஜயகாந்த் சொல்றார். அதை புறந்தள்ளிட்டு அதிமுகவை எதிர்ப்பது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு, அது உங்களுடைய பிரதான நோக்கம், அது அவருடைய நோக்கமா இருக்கு. பட் ஆனா அவர் உங்களை ஏற்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிற விஷயம் புலப்பட்டும் கூட அவரை நீங்கள் நாடுவது எதை காட்டுது? மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க ஜோசியம் சொல்ல முடியாது. நடக்க போறது என்னங்கறத நீங்க ஜோசியக்காரரும் கிடையாது, நானும் ஜோசியம் கேட்க வரல. மக்கள் இங்க ஜோசியம் கேட்க, உங்களை ஜோசியரா நான் அழைக்கிறேன், திமுகவுடைய ஊடகத்தில் அழைக்கிறேன். நான் கேட்கிறேன், உங்களை எதிர்க்கக்கூடிய, உங்களை எதிர்ப்பதனுடைய லட்சியம் வச்சிட்டு இருக்கக்கூடியவரோட சேர்றேன் அப்படின்னா ஒரு சின்ன டெஸ்பரேட்னஸ். அதைத்தாங்க சொல்றேன். 2006ல அதிமுகவை எதிர்க்கிறேன் என்று சொன்னவர் 2011ல காலைக்கல அதிமுகவோடு நான் சேர மாட்டேன் என்று சொன்னவர் மாலை கூட்டணியிலே சேர்ந்தார். மதிமுகவில் 2006 வரலாறு தவறை இந்த தேர்தலில் செய்ய மாட்டோம்னு அவங்களே தான் சொல்றாங்க. அதைத்தான் சொல்றேன். யார் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், யார் அவர்களுடைய தராதரத்துக்கு தகுந்தாற் போல வார்த்தைகளை பயன்படுத்தலாம். அவர்கள் எத்தனை கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் எங்களுக்கு முன்னிருப்பது அதிமுகவின் மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவது. ஆக எங்களுக்கு பக்கபலனாக அவர்கள் வருகிற போது இன்னும் படுவேகமாக இந்த இயக்கம் மக்கள் நல பிரச்சனைகளை முன்னிறுத்தி செல்லும் என்பதுதான் எங்களுடைய பிரச்சனை. இப்படி உங்களை எதிர்க்கிறவங்க எப்படி பேசினாலும் எதிர்க்கிறவங்க வந்தால்தான் வேகம் கூடுன்னு கருதுறீங்களா? அதுதான் காட்டுதான். ஒரே ஒரு விஷயம் மிக தெளிவா சொல்றேன், நீங்க எத்தனை தடவை வார்த்தைகளை திருப்பி மாத்தி தலைகீழா போட்டு கேட்டாலும் இதுதான் எங்களுக்கு இருக்கிறது மக்கள் நல பிரச்சனை. இன்றைக்கு அதிமுகவினுடைய ஆட்சி அகற்றுவதற்கு திமுக என்கிற ரயில் புறப்பட்டு விட்டது. வருகிறவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம். வருகிறவர்களையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் திரு விஜயகாந்த் எனக்கு திமுகவை பிடிக்காது, அதிமுகவை பிடிக்காதுங்கிறார். மிக கடுமையா விமர்சிக்கிறார், மாற்றுக்கிறது இல்லை. எனக்கு திமுகவை பிடிக்காது அப்படிங்கிறார். அந்த பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய, உங்களை அகற்றணும்னு சொல்லக்கூடிய கட்சி வந்தால் நாங்க இன்னும் அழைத்துப்போம் அப்படிங்கிறது அது பெரிய மனதை காட்டுதா இல்லாட்டி இது எதை காட்டுது? ஒரு டெஸ்பரேட்டா இருக்கக்கூடிய பெரிய மனதையும் தாண்டி மக்கள் நல பிரச்சனைகளுக்காக எந்த இயக்கத்தை வந்தாலும், எந்த இயக்கம் எப்படி பேசினாலும் எங்களுக்கு மக்கள் நல பிரச்சனை, இன்றைக்கு மக்கள் படுகிற துயரத்தை அகற்றுவதுதான் எங்களுடைய முதல் கடமை. உங்களை ரவுடி கட்சின்னு சொன்னாலும் இல்ல உங்களை எதிர்த்தாலும் அந்த ஒரு பிரையாரிட்டி இருக்கும்போது அவங்க மீண்டும் சொல்றேன், கூட்டணிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்றேன். இட்ஸ் சோ கால்ட் எலெக்ஷன் கால்குலேஷன்.
சோ கால்ட் எலெக்ஷன் கால்குலேஷன். அதைத்தான் அண்ணா சொன்னார். அதைத்தான் நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். எத்தனை வார்த்தை நீங்க திரும்ப 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 அதையே கேட்டாலும் எங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சி நடக்குது. அதை அகற்றுவதற்கு திமுக என்கிற மிகப்பெரிய ஆயுதம் தாங்கிய படை தயாராகிட்டு இருக்கு. அந்த படையோடு இணைந்து செயல்பட்டால் எங்களுக்கு நாங்கள் வரவேற்கத்தான் செய்வோம். ஒரு இடைவெளிக்கான தருணமும் வந்துருச்சு. அதற்கு முன்பாக திரு அந்தரிதாஸ் அவர்களுடைய கருத்தை நான் கேட்க இருக்கின்றேன். விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிறது உங்களுடைய ஆழமான தீர்க்கமான நம்பிக்கை. திமுகவோடு அவர் சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதா பல வல்லுநர்கள் இதே காலத்துல பல அரசியல் களங்கள்ல சொல்லி வராங்க. தட் இஸ் வெரி லைக்லி அப்படிங்கிறது பலருடைய கருத்து. ஆனால் விஜயகாந்த் அதை மறுக்கும் வகையில இல்லாட்டி அதற்கு எதிரான மனநிலையை வெளிப்படுத்தும் வகையில தொடர்ந்து பேசி வரார். should we take it serious? we don't know. ஆனா மக்கள் நல கூட்டணி கொள்கை ரீதியா 100% மாற்று பார்வை கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோடு விஜயகாந்த் சேர மாட்டார் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இன்றைய பொதுக்குழு தீர்மானம் ஒன்றும் கூட அதற்கான வாய்ப்பை சுட்டிக்காட்டு. அது உள்ளத்திலே உண்மையிலே உண்டாயின் வாக்கு நிலை ஒளி உண்டாகும் சொல்லுவாங்க. ஜூலை 27 தெளிவான முடிவோடு நாங்கள் படிப்படியாக தொடர்ந்து பேசி ஒரு 4 மாதமாக பேசி நவம்பர் 2ஆம் தேதி குறைந்த செயல்பட்ட திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எது, டாக்டிக்ஸ் எது என்பதை நாங்கள் சொல்லிவிட்டோம். எல்லா கட்சிகளுக்கும் அதே நெறிமுறைகளை இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் நிச்சயமாக கிடையாது. ஆனால் விஜயகாந்த் எங்களுடன் வருவாரா என்பதற்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை. அவரே எங்களுக்கு சமிஞ்சையை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அதாவது மக்கள் நல கூட்டணியினுடைய அந்த குறைந்தபட்ச கொள்கைகள் எனக்கு பிடிக்கிறது, அந்த கூட்டணியை பிடிக்கிறது, கூட்டணியுடைய தலைவர்களை பிடிக்கிறது என்று சொல்லிவிட்டு திமுகவும் அண்ணா திமுகவும் 2 பேரும் ஒன்றுதான், 2 பேரையும் ஒழிக்கப்பட வேண்டிய சக்திகள் தான் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு சமிஞ்சை கிடைக்கதா சொல்றீங்க. இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பொதுக்குழு பார்த்தா ஒரு தீர்மானம் பாஜக அரசை பாராட்டுது. உங்களை பிடிக்கும், பாஜக தலைவர்கள் யாரையும் பிடிக்காதுன்னு அவர் சொல்லவே இல்லைங்கிறதுனால தான் இந்த கேள்வி. நரேந்திர மோடிக்கு, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு, பிரகாஷ் ஜவடேகருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தீர்மானம் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எந்த கட்டத்திலையும் பாஜக கூட்டணியில இல்ல அப்படின்னு மறுக்கல. நீங்க வேணா நினைச்சுக்கோங்கிறாரே தவிர விமர்சனத்தை மத்திய அரசு மீது அவர் கடுமையா சமீபத்தில் வைக்கவே இல்லை. அப்படிங்கறதுனால இந்த வாய்ப்பு மறுக்கத்தக்கதாங்கிறதான் கேள்வி. அதாவது எல்லா கதவுகளையும் அரசியலில் ஒரே நேரத்தில் மூடிவிட முடியாது. அதாவது ஏற்கனவே EVKS இளங்கோவன் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் அங்கே போய் பார்த்த பொழுது விஜயகாந்த் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நான் எந்த கூட்டணியும் இல்லை என்பதை ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டார். அதுக்கப்புறம் இருக்கிறேன்னு எந்த இடத்துலையும் சொல்லல. மரியாதைக்குரிய நண்பர் பிரசன்னா அவர்கள் சொன்னார்கள், ஏதோ 2006 திடீரென்று மதிமுக போய்விட்டதுன்னா அது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அங்க என்ன நடந்தது என்பது சொல்லணும்னா நான் மறுபடியும் அடுத்த ரவுண்ட் நான் சொல்றேன். ஆனா அவர் சொல்றாரு, அவங்க கட்சி எப்படி இருந்தது 2099 வாஜ்பாயினுடைய சர்க்காரிலே 5 வருடம் இருந்துவிட்டு அதற்கு பிறகு 2004 காங்கிரஸ் வந்தவுடன் திடீரென்று அவர்கள் நிலையை மாற்றிக் கொண்டார்கள். எங்களை நீங்க பேசுறீங்கன்னா நாங்களும் உங்களை பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. ஆக எல்லாருக்குமே அந்த பிளே கார்டு இருக்குது. நான் என்ன சொன்ன ஆரம்பத்தில் உங்களுடைய நிலைப்பாடு ஆரம்பத்தில் என்ன நிலைப்பாடு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்ன யாரையும் வெற்றிலை போயிட்டாங்க திடீர்னு போயிட்டாங்க அப்படின்னாங்க. அது எங்களுடைய நிலைப்பாடு. உங்களுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் இருந்த இடத்துல தெளிவா இருக்கும். இவங்க நிலைப்பாடு என்ன? ஆரம்பத்தில் யாரையும் வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கவில்லை என்று சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை நாங்கள் போய் சந்தித்த பிறகு வேக வேகமாக அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லாரும் தாம்பாள தட்டில் கொடுத்தாரு. எல்லா கட்சிகளும் பதில் சொல்லுங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்றாங்க. அவர் கேட்கிற கேள்வி பதில் சொல்றேன் சார். உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன், கேளுங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கறாங்க, வந்தா வரவேற்பாங்க கேட்கறாங்க, வரவேற்போம் அப்படிங்கிறாரு. மதிமுக பற்றி முன்பு ஒரு கட்டத்தில் கேட்கப்பட்ட போது வரவேற்போம் அப்படிங்கிறாரு. அது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே. பிரதான எதிரி அதிமுக. அப்படி இருக்கும்போது மதிமுகவோ பாமகவோ தேமுதிகவோ வரும்போது ஒரு அணி பலப்படும், வரவேற்போம் அப்படிங்கிறது இயல்பான தானே. ஒரு பலவீனமா பார்க்கலாம். அதாவது அவருடைய ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு அவர் தான் போகணும். எங்கள் அவர் ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர். நாங்கள் அளந்து வைக்கிறோம். யார் யார் இந்த கூட்டணியில இருக்கணும், யார் யாருக்கு அழைப்பு கொடுக்கணும், யார் யாருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டாம் என்பதை நாங்கள் தீர்க்கமாக இருக்கிறோம். ஆனா எல்லா கட்சிகளும் சேர்ந்தால்தான் ஜெயிக்க முடியும் என்பதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொன்ன கலைஞர் அவர்கள் இன்னைக்கு திடீர்னு விஜயகாந்த் அவர்கள் வர வேண்டும் என்று சொன்ன அவர் சந்தித்த மக்கள் நல கூட்டணி தலைவர் சந்தித்த அவர் அரை மணி நேரத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் மாலையில சொன்னாரு. நீங்க காலையில சந்திக்கிறீங்க, கேள்வி கேட்கப்படுறதுக்கு பதில் சொல்றாரு அப்படிங்க எடுத்துக்க கூடாதா?
இந்த அழைப்பு அறிக்கை கொடுக்கிறாரு, அறிக்கை கொடுக்கல அவர்கிட்ட கோபாலபுரத்துல அந்த இடத்துல நான் இருந்தேன் முடிச்சிடறேன். அழைப்பு அறிக்கை எல்லாம் பேசுறாரு, பத்திரிகையாளர் கேக்குறாங்க நீங்க இந்த மாதிரி வந்து தேமுதிகவுக்கு வந்து பாக்குறாங்களே அழைப்பா எடுத்துக்கலாமான்னு, நான் கூப்பிடுறதே அழைப்பு தான் பத்திரிகையாளர் கேட்பதற்கு தலைவர் சொல்லுகிறார். இது ஒரு விஷயம். இவங்க போய் வெத்தலை பாக்கு வச்சு இந்த பொண்ணு எனக்கு தான், இந்த பொண்ணு எனக்கு தான், ஊர்ல இருக்கிறவங்க யாரும் வீட்டுல போய் பொண்ணு பார்க்க கூடாதுங்கிற அழைப்பு கொடுக்கறது ஒண்ணுதான். இல்ல என்ன பெரிய அவர் சொல்றது கல்யாணம் பண்ணுங்க அப்புறம் பேசிக்கலாம். முந்தைய நாள்ல சொல்லல, ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. இந்த முந்தைய நாள்ல சொல்லாத போது இந்த சந்திப்பு நடந்த பிறகு, மக்கள் நல கூட்டணி தலைவர்களோடு விஜயகாந்த் சந்திப்பு நடந்த பிறகு அன்று மாலை இந்த ஒரு அழைப்பு வரும் பொழுது கேள்வி கேட்டு வருதோ தானா வருதோ அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு நிமிஷம் என்னன்னா, ஒரு பொண்ணு ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா அந்த பொண்ணு 10 பேர் பொண்ணு பார்க்க போலாம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் யாரும் பார்க்க போக கூடாது. நீங்க கல்யாணமே பண்ணி குழந்தை பெக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்ட மாதிரி நீங்க விட்டதுக்கு அப்புறம் நாங்க அதெல்லாம் இல்ல. ஒரு மூத்த தலைவர் இப்படி பேசுறதே உதாரணமே தப்பு. இந்த உதாரணமே தப்பு. பேசுறதே பொண்ணுக்கு பிடிக்காம பெட்ராத்தல் ஃபங்க்ஷன் நடக்காது. நீங்க எடுத்தோனே கல்யாணத்துக்கு போயிட்டீங்க. உதாரணமே தப்பு. ரெண்டு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு அழைப்பு இருக்கு. பல பத்திரிகையாளர்கள் கேட்ட போது தலைவர் கலைஞரும் அண்ணன் தளபதியும் வந்தால் வரவேற்போம். நாங்க போயிட்டோம், நீங்க இனிமே கேட்கறதே தப்பு. அவர் சொல்ற மாதிரி அவர் தான் வேண்டாம் மாட்டேன்னு சொன்ன அந்த கேள்வி தெளிவா சொல்றேன். பத்திரிகையாளர் அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு பதில் இல்லங்க. அவர் தான் சொன்னார் ரொம்ப தெளிவான கருணாநிதி. நீங்க பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அவங்க கேள்வி கேட்டுக்காங்க, அவங்களே பதில் சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரியும் நமக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பத்திரிகையாளர்கள் நானும் சங்கோலி பேசலாம், சங்கோலி யார் கடிதம் எழுதுறான்னு பேசலாம். இதெல்லாம் வந்து எழுத தெரியாது, கலைஞருக்கு மாத்திரம் தான் எழுத தெரியும், எழுத தெரியாது. என்ன பண்றது? இதெல்லாம் ஒரு பேச்சா? இல்ல, நீங்க தான் அதை ஆரம்பிக்கிறீங்க. நான் கேட்ட கேள்வி, பாஜகவோடு அவர் போக மாட்டார், உங்களுக்கு நற்சான்று கொடுத்தார், ஐ அக்ரி. ஆனா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வாரத்துல நரேந்திர மோடிக்கு நன்றி, பிரகாஷ் ஜவடேகருக்கு நன்றி, பொன்ராதாங்களே சொல்லியிருக்கோம், மதிமுகவே சொல்லியிருக்கு. நல்லது நடக்கும்போது ஆதரிப்போம், கெட்டது நடக்கும்போது எதிர்ப்போம். மத்திய அரசை கடுமையா கண்டிக்கக்கூடிய தீர்மானங்களும் இல்லைங்கிறது உங்களுக்கு கண்டுபடலையா? அது பரவாயில்ல. அதாவது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அடுத்த கட்சி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெறிமுறைகள், அந்த வியூகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்சிக்கு வித்தியாசப்படும். இல்ல, அப்படி இருக்கக்கூடிய மத்திய அரசு உங்களோட சேரத்தக்க, மத்திய அரசு முக்கிய அங்கம் வைக்கக்கூடிய பாஜக சேரத்தக்கதே இல்லைன்னு நீங்க பார்க்கிறீங்க. பெரிய குறை காண்ற மாதிரி அவர் பார்க்கல. சோ கொள்கை ரீதியா 1000 முரண்பாடு. அதாவது நவம்பர் 2 2 கட்சிக்கும், தமாகவுக்கும் தேமுதிகவுக்கும் நாங்க அழைப்பு எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு அவர் வந்து திமுக அண்ணா திமுகவை விமர்சனம் செய்த அந்த காலகட்டத்திலே அவர் சமிஞ்சை கொடுத்த காரணத்தால் சரி நம்ம நேரா போய் வரவேற்று இருக்காங்க. அவர் எப்படி முடிவு எடுப்பார், யாருக்கு சாதகமா இருப்பார், இந்த தீர்மானங்களாம் யாருக்கு சாதகமானது? பெருமாள்மணி அவர்கள் சொன்னார்கள், தீர்மானம் போடுவதற்கு இடம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. அது என்ன தீர்மானம் தான் பார்க்கணும். தவிர பெரம்பலூர்ல போறாங்களா, எந்த ஊர்ல போறாங்கிறது அது எங்க வேணா நடத்தலாம், அது பிரச்சனை. எல்லாம் கட்சிக்காரர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி முடிவு செய்யறது. அதுல வந்து அவருக்கு உண்டான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர் முடிவு செய்ய வேண்டிய நேரத்தில் முடிவெடுப்பார். அது எங்களுக்கு சாதகமா இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த தருணத்தில் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட நான் விரிவான கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு கேட்டா இன்னும் விரிவா கேட்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு கூட்டணி அரசியல்ல ஒரு மையப்புள்ளியாக இன்ற நிலையில தேமுதிக இருப்பதை மறுக்க முடியாது. தேமுதிக தங்கள் அணியில தான் இருக்கிறது, இருக்கும் என்று நம்பக்கூடிய பாஜக நான் கேட்க இருக்கின்றேன். விஜயகாந்த் உங்களோட இருப்பாரா, இருக்க மாட்டாரா? அவரும் பட்டும் படாம தான் சொல்றாரு, நீங்களும் உறுதியான பதில்களை, நம்பிக்கையை மட்டும் வெளிப்படுத்துறீங்க. இதை தாண்டி எழக்கூடிய கேள்வி, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறதா? அதுல அங்கம் வகிப்பவர்கள் யார் யார்? ஹரிக்கு ரொம்ப பெரிய கவலை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் யார் இருக்கிறார்னு தெரிஞ்சு கொள்வதற்கு. அரசியல தெரிஞ்சுக்க வேண்டிய, அதாவது யார் யார் இதில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதை விட மற்றவர்களிடம் யார் யார் சென்றிருக்கிறார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. 2014 பாராளுமன்ற எலெக்ஷன் வரையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த தேர்தலுக்கு இருந்தது. அதற்கு பின்னால அவரவர்கள் சட்டமன்ற தேர்தலை நோக்கி போக ஆரம்பித்தார்கள். இந்த சூழ்நிலையில இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப விஜயகாந்தனுடைய இந்த விஷயத்துல நீங்களே ரொம்ப அருமையாக சொன்னீர்கள். 7வது தீர்மானத்துல தமிழக மக்களின் பாரம்பரிய விளையாட்டை பற்றி சொல்லி அதுல மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பிரகாஷ் ஜாவடேகருக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் இந்த பொதுக்குழு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, சொல்லியிருக்கிறார். அதிமுகவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்.
தம்பி பிரசன்னா அவர்கள் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவரை இழுப்பதற்கான முயற்சி பண்ணுகின்ற போது அதை வந்து அதிகமாக சொல்லி சொல்லி திமுகவோடு நீங்கள் வந்து நெருங்குவதற்கு முன்னாலே அவர் உங்களை இப்படியெல்லாம் சாடுகிறார் என்று நீங்கள் கேட்டதற்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை தம்பி பிரசன்னா இருந்தார். ஏன் என்று கேட்டா அதுக்குதான் வரேன். ஆக அந்த கூட்டணியினுடைய இன்றைய பொதுக்குழுவை முடித்துவிட்டு வெளியே வந்த விஜயகாந்திடம் பத்திரிகையாளர்கள் பேட்டி காணுகிறார்கள். அப்ப வந்து அடுத்த மாதம் நான் வந்து மாநாடு நடத்துகிறேன், அப்போது கூட்டணியை அறிவிப்பேங்கிறார். ஆனால் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். அப்ப இடையிலே அவருடைய மனைவி பிரேமலதா அவர்கள் மரித்து திமுக அண்ணா திமுகவோடு கூட்டணி இல்லை, அது அவங்க பல கட்டத்தில் இல்ல வரேன் என்று பிஜேபிக்கு நான் வந்து பிஜேபி நான் வந்து விஜயகாந்த் எங்களோடு தான் இருக்கிறார், அண்ணா திமுகவோடு இல்லை, ஏனென்றால் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் நாங்கள் தான் இருக்கிறோம் என்று இப்போது தேமுதிக இவர்கள் பகைத்துக் கொண்டு விட்டார்கள், ஆகவே இல்லை அப்படிலாம் நான் சொல்ல வரல. நீங்க அனுமானத்தின் பேர்ல பல விஷயங்களை பேசுறீங்க. நான் நடந்த விஷயத்தின் ஆதாரத்தின் ஆதாரத்தில் தீர்மானத்தில் சொல்லி இருக்கிறேன். தீர்மானத்தில் சொல்றேன். வெளியில வந்தோட பிரேமலதா ஜல்லிக்கட்டில் திருமாவளவன் பாராட்டிருக்கிறாரு, வைகோ பாராட்டிருக்கிறாரு, எல்லாரும் பாராட்டிருக்கிறாங்க, விஜயகாந்தும் பாராட்டிருக்கிறார், நான் மறுக்கல. ஆனா அதே வேளையில பிஜேபி கூட்டணியில தான் நீங்க இருக்கிறதா சொல்றாங்களே அப்படின்னு போன மாசம் இறுதியில அந்த ஒரு சர்ச்சைக்குரிய பத்திரிகையாளர் சந்திப்புல விஜயகாந்த் கிட்ட கேட்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு போட்டோம், அவங்க பாட்டு சொல்லிட்டு போட்டோங்கிறார். அதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க எந்த கூட்டணியில இருக்கீங்க, நான் எந்த கூட்டணியிலும் இருக்கேன் அப்படி இல்லங்கிறார். நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தானே இருக்கீங்க, நான் அப்படி உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்கறது அவர் தான். அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு அது ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி அவங்க பாட்டு சொல்லிட்டு போட்டோம் பிஜேபி கூட்டணியில இருக்கிறேன் அப்படிங்கிறார். அதுவும் பட்டும் போடாம உறுதி இல்லாம சொல்றேன். அதாவது விஜயகாந்த் வந்து தன்னுடைய நம்ம பெருமாள் மணி சொன்னது மாதிரி தன்னுடைய கார்டை வந்து ஓபன் பண்ணாமல் பத்திரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கும் உண்டான அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனா இதுவரையில நான் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப சாதாரணமாக சொல்லுகிறேன், பெரிய ஆர்குமெண்ட்லாம் பண்ண தயாரா இல்ல. விஜயகாந்த் பாராட்டி இருக்கிறார். விஜயகாந்தனுடைய மனைவி திமுக அண்ணா திமுகவோடு ஒட்டுமொழி அதுக்கு எப்படி சம்பந்தமாகும்? விஜயகாந்த் மட்டும்தான். இந்த பாராட்டு விஜயகாந்த் மட்டும் பிரத்யேகமா உங்களுக்கு கொடுத்த ஆகா ஓகோ பாராட்டு இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாராட்டு. ஆக உங்களுடைய நோக்கம் விஜயகாந்த் வந்து பிஜேபி கூட்டணியில இல்லை என்று சொல்லி நாங்கள் வந்து விஜயகாந்த் எங்களோடு இருக்கிறார் என்று அவருக்கு எவ்வளவு நோக்கம் இருக்க முடியல. அவர் திமுகவோட விஜயகாந்த் சேரக்கூடாது நோக்கங்கிறாரு, நீங்க பிஜேபியோட சேரக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக பேசுறேன். நான் என்ன சொல்லுகிறேன், தீர்மானம் போட்டு இருக்கிறார், அண்ணா திமுக திமுக கூட்டணி இல்லைங்கிறார். வேற என்ன நினைப்பீங்க? வேற யாரோட போவார்? மக்களோட கூட்டணி பல கட்சிகள் வந்து உண்மையிலேயே புண்படுத்த விரும்பவில்லை. ஒரு முதல்வராக வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். விஜயகாந்த் முதல்வராக வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கட்சி பிஜேபி, 10 கோடி உறுப்பினர்களுக்கு மேல் இருக்கிற கட்சி. இந்தியா முழுவதும் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. தமிழ்நாட்டிலே டாப் மோஸ்ட். தமிழ்நாட்டில் ஏன் வரக்கூடாது? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வெற்றி வந்ததற்கு பின்னால அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு அடுத்த தோல்வியோ வெற்றியோ வருகின்ற வரை அலைவது ஊடகத்தினுடைய குணம். அது வராத வரை நீ இல்லை இல்லை என்று சுட்டிக்காட்டி சிறுமைப்படுத்துவதும் ஊடகத்தின் குணம். யாரையும் சொல்லுவது இல்லை என்றால் இவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு, இப்படிதான் மோடி சொன்னாரு. இல்ல நான் விஜயகாந்த் கோட் பண்ணேன், பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு இந்தியாவிலே பாஜக ஆள முடியாதுன்னு சொன்னாங்க. மக்கள் மாற்றி அமைத்தார்கள். இப்போது தமிழ்நாட்டில் எந்த கூட்டணியுமே வரல, யாருக்குமே கூட்டணி சேரல. ஒரே ஒரு கூட்டணி மக்கள் நல கூட்டணி மட்டும்தான் இருக்கு. அவர்கள் யாரை தேடி அலைகிறார்கள், இவர்கள் யாரையோ தேடி அலைகிறார்கள். இந்த சூழ்நிலை எதுவும் நடக்காத போது பிஜேபியில மட்டும் அவன் இல்லையே இவன் இல்லையே இவர்கள் இல்லையே என்ன வருவார்கள்? எப்ப நீங்க சொல்லுங்க, மூன்றாவது முதல்வராக போவாரா திமுகவுக்கு? மூன்றாவது முதல்வர்
முதல்வராக போவாரா? ஏற்கனவே 2 முதல்வர் அங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அதுல யாரு முதல்வர்னு தெரியல. அந்த சூழ்நிலை 3வது முதல்வராக விஜயகாந்த் வந்து திமுக ஸ்டாலினே தெளிவுபடுத்திருக்காரு. திரு கருணாநிதி தான் முதலமைச்சர். அவர்களால சொல்ல முடியுமா? திரு ஸ்டாலின் சொல்லிருக்காருங்க. தேர்தல் நேரம் உறுதியாக சொல்ல முடியுமா? நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு தான் உங்கள்கிட்ட பதில் வாங்கணும்னு நினைக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்று அங்கம் வகிப்பவர்கள் யார் யார்? தேசிய ஜனநாயக கூட்டணியில சங்கடமான கேள்விலாம் அதாவது மிக பலவீனமான விக்கெட்டில் இருக்கக்கூடிய திமுக இந்த தேர்தலுக்கு கூட்டணிகளை நோக்கி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய தாம்பாளத்தை வச்சு வலை வீசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிப்பது யார் யாருன்னு கேட்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்தியாவில் பல்வேறு கட்சிகள் அங்கம் வகிக்கிறது. யார் சொன்னார்கள்? பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில இங்க இருக்கிறது. கொங்கு கட்சி கூட இன்னைக்கு போயிடுச்சு. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையில தேசிய ஜனநாயக கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. இல்ல நம்ம ஏன் அப்படி குழம்புறீங்க? பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமை. அந்த ஜேஜாக்கு கீழே இருக்கிற கட்சிகள் யாருங்கிறது சிம்பிள் கொஸ்டின். நீங்க பாஜகவின் தலைமையில் இருக்கிற தமிழ்நாட்டு கட்சிகள் என்னன்னு கேக்குறீங்க. சிவசேனா எல்லாம் இருக்கு, சிரோமணி அகாலிதள் எல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் யார் யார்? இப்படி எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி 2014 பாராளுமன்ற தேர்தலோடு நிறைவுற்றது. அதற்கு பின்னாலே புதிதாக இருக்குங்கிறாங்க. ரொம்ப அவசரப்படாதீங்க பிரசன்னா. தேசிய ஜனநாயக கூட்டணி 2014 தேர்தலுக்கு அந்த தேர்தலுக்காக அமைக்கப்பட்டது, அதோடு நிறைவுற்றது. அதற்கு பின்னாலே முடிஞ்சு போச்சு. இத்துடன் இது நிறைவுக்கு வந்தது சுபம் அப்படின்னு யாரும் சொல்லல. இல்லைங்க, பாமக இருக்கிறது, தேமுதிக இருக்கிறது, கொங்கு கட்சி இருக்கிறது, அந்த கட்சி இருக்கிறது, எல்லா கட்சியும் சமீபத்துல கூட திரு ஈஸ்வரனை சந்தித்த பிறகு நம்பிக்கை வெளியிட்டீங்க. உங்களோட நம்பிக்கை வெளியிட்ட அடுத்த நாளே உங்க கட்சி உங்க கூட்டணியில இல்லைங்கிறாரு. ஈஸ்வரன் வெளிப்படையாக வெளியே போனார். ஆமா, இப்ப வைகோ வெளிப்படையா வெளியே போனார். பாமக வெளிப்படையா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருச்சு. முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்திருக்கிறதே தவிர எங்களுக்கு பாஜகவோடு உடன்பாடு இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. தேமுதிக என்ன சொல்லி சொல்லுங்க? பிஜேபியோடு உறவு இல்லை, அவங்களும் வெளிவு இல்லை அப்படி சொல்லிருக்காங்களா? எந்த அடிப்படையில் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாரா? அவங்க தேமுதிக இருக்கிறதா சொல்றாங்களேன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அப்படி வேணா அவங்க சொல்லிட்டு போட்டோம், யார் வேணா சொல்லிட்டு போட்டோம் சொன்னாரா? உங்களுடைய லாஜிக்கு வரேன் நான். எந்த கூட்டணியில இல்ல 4 மாசத்துக்கு முன்னாடி இல்ல. அதனால நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்ப உங்களுடைய லாஜிக்லயே அது இல்லாம போச்சு. ஆகவே யார் யார் இருக்காங்க? பாஜக பிளஸ் வேற யார்? தேர்தல் எப்போது தேர்தல் அறிவிப்பு வருகின்றதோ, தேர்தல் அறிவிப்பு வருகின்ற போதுதான் கூட்டணிகள் பேச ஆரம்பிக்கின்றன. அதுவரை எல்லாம் இந்த மாதிரியான விவாதங்கள் தான். தேர்தல் அறிவிப்பு வருகின்ற போது நீங்க கேளுங்க, யார் யார் கூட்டணி இருக்கான்னு சொல்லுங்க, அப்ப சொல்லுங்க. அப்போதுதான் யாராலையுமே சொல்ல முடியும். அதுவரை இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணியில் கூட எவ்வளவு பேர் தொடர்ந்து இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் வீசுகின்ற வலையிலே நீங்களே வராமல் கடைசியாக தனியாக போட்டி சூழ்நிலை 27 இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இது கூட்டு இயக்கமா மாறுமா, கூட்டு இயக்கத்துல இருப்பாங்களா, தேர்தல் கூட்டணியா மாறுமா, கூட்டணியா மாறின பிறகு ஜெயிக்குமான்னாங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா போவாங்க. நான் திரு பெருமாள் மணி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இன்னைக்கு அவருக்கு ஒரு எல்லா பக்கத்திலிருந்தும் அழைப்பு இருப்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது. திமுக விரும்புகிறது ஒரு பலமான அணி அமைக்க தேமுதிக வரணும்னு. மக்கள் நல கூட்டணி ஒரு கான்பிடன்ஸோட காத்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜக தங்கள் பக்கம் தான் இருக்கும் அப்படின்னு. மூணுத்துக்கும் சமமான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறீங்களா? இந்த மூணுத்துல ஒரு கூட்டணிக்கு இதை விட அதிகமான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மூணுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெயிட் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா விஜயகாந்த்? விஜயகாந்தே ஏன் அடுத்த முதலமைச்சரா வரக்கூடாது? அவர்கிட்ட அப்படி ஒரு எண்ணம் தானே இருக்கும். அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார், ஒரு புகழ்பெற்ற நடிகராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்க முதலமைச்சர் வேட்பாளர்களாக ஊடகங்கள்ல நல்ல கண்ணுவை அறிமுகப்படுத்த வேண்டும், சகாயம் ஐஏஎஸ் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லுங்க. யாரையும் அறிமுகப்படுத்தல. தீர்க்கமாக நல்ல கண்ணு அவர்களும் ஐயா நல்ல கண்ணு மறுத்திருக்கிறார், வைகோ மறுத்திருக்கிறார். நீங்க தவற சொல்லாதீங்க. அவர் பொதுவா வரக்கூடிய கருத்துக்கள் சொல்ற, நீங்க சொல்றீங்கன்னு சொல்லல. இல்ல அப்படி இல்ல. பொதுவா இப்போ அப்படி பார்க்கிற பொழுது நல்லக்கண் ஐயாவையோ இல்ல சகாயம் ஐஏஎஸ் அவர்களையோ தமிழ்நாட்டில் ஒரு 60% கிராமப்புற மக்களுக்கும் பெண்களுக்கும் பெரிய அளவில் அவர்களை தெரிவதற்கு வாய்ப்பில்லாத பட்சத்தில்
தமிழகம் முழுவதும் அறிமுகமான ஒரு நடிகராகவும் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய விஜயகாந்த் இந்த ஜனநாயக அரசியலில் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்பதுதானே ஜனநாயகம். தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வாக 2016 தனக்கு ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கும் என்கிற எண்ணத்தினுடனும் என்னுடைய திட்டத்தினுடைய அடிப்படையிலுமே தான் அவர் தன்னுடைய காய் நகர்த்தல்களை செய்வார். இன்னும் கூடுதலா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய திமுகவை நாடுவார். அதாவது திமுக, தேமுதிக இல்ல காங்கிரஸ் இந்த கூட்டணி அப்படிங்கும் போது இன்னும் ஃபார்மிடபிளா இருக்கும். சோ அவருடைய சாய்ஸா அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இதே அரங்கத்துல நிறைய வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க. டு யூ டிஃபர்? ஆமா இல்ல, நீங்க தமிழ்நாட்டுக்கு இதுவரை முதலமைச்சர்களாக வந்தவர்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவர்கள் முதலாக முதலமைச்சர்களாக பொறுப்பேற்ற அந்த கணம் என்பது ஒரு எதிர்பாராத ஒரு கணமாகத்தான் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நாம் வல்லுநர்கள் கணிப்பினுடைய அடிப்படையிலேயோ வாக்கு சதவீதத்தினுடைய அடிப்படையிலேயோ சுதந்திரத்திற்கு பிறகு வந்த முதலமைச்சர்கள் எல்லாருமே அவர்கள் முதலமைச்சர்களாக அமர்ந்த முதல் கணத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அது எதிர்பாராமல் அந்த இடத்திற்கு வந்து அவர்கள் சேர்ந்திருப்பார்கள். அப்படித்தான் வரலாறு நமக்கு சொல்கிறது. இல்ல அந்த அடிப்படையில் வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள்? 8-10% தேமுதிக தேர்தல்கள்ல பதிவு செஞ்சது. ஆனா சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தல்ல மோடி அலை, ஒரு வலுவான கூட்டணி இவையெல்லாம் இருந்தும் கூட தேமுதிகவால் அந்த ஒரு தேர்தலையுமே பதிவு செய்ய முடிஞ்ச வாக்கு சதவீதம் 5% கிட்டதான். பாஜக வாங்கின வாக்கு சதவீதத்தை விட குறைவு. ஆனா இந்த ஒரு சூழ்நிலையில அவர் அப்படி ஒரு 2014க்கும் இன்னைக்கு ரொம்ப வருஷம் மாறிடல. அந்த ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்க தேமுதிக எடுக்குமா இல்ல ஒரு எளிமையான வாய்ப்பா இருக்கக்கூடிய திமுக நோக்கி போகுமா? ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கணிசமா பெறுவது உறுதி திமுக கூட்டணியில போகும்போது. இல்ல நீங்க இதே வாக்கு சதவீதத்தை வைத்துக் கொண்டு அவரால் எதிர்க்கட்சி தலைவராக இன்று வந்திருக்க முடிகிறது என்றால் ஏன் அவரால் இப்ப நீங்க வந்து எல்லாமே தேர்தலுடைய கூட்டணி பற்றி பேசுகிறீர்கள். ஒருவேளை தமிழ்நாட்டில் ஒரு கூட்டாட்சிக்கு உரிய சட்டமன்றம் அமையுமேயானால் அப்பொழுது அவருக்கு அதற்கான வாய்ப்பு வரும் இல்லையா? நீங்கள் இதே வாக்கு சதவீதத்தை வைத்துதானே அவர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக வந்து அமர்ந்திருக்கிறார். ஆக அரசியலில் ஒரு நாள் என்பது நீண்ட தூரம் என்கிற அடிப்படையிலே அவர் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற நிலைமையில இருந்து அதற்கு அடுத்த படியை நோக்கித்தான் அவர் நகர்கிறார். அதை நோக்கித்தான் தன்னுடைய தொண்டர்களை தயார்படுத்துகிறார். என்பதை ஒரு மாற்று கூட்டணி அமைப்பது அதற்கு தலைமை தாங்குவது அவருடைய பிரையாரிட்டியா இருக்கும் அப்படிங்கறது உங்களுடைய கணிப்பா நான் புரிஞ்சுக்கிறேன். திரு பிரசன்னா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இன்னைக்கு முன்னாடி ஒரே வருது, அவர் கூட்டாட்சி இதுல யார் ஒத்துக்கொள்வார்களோ அதுல வாய்ப்பு இருக்கு சொன்னாங்க. நாங்க வந்து தெளிவா குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கூட்டாட்சிக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் என்பதை நாங்க மாத்திரமா தெளிவா சொல்லி இருக்கிறோம். சோ அதுல உங்களுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இருக்குங்கிறீங்க. ஓகே, நான் பிரசன்னா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இன்னைக்கு காங்கிரஸ் நீங்களா, இன்னைக்கு பாமகவோ மதிமுகவோ தேமுதிகவோ இவையெல்லாம் நீங்கள் அழைப்பு விடுத்த கட்சி, நீங்க இணையணும்னு இருந்த கட்சிகள், இந்த கட்சிகள்லாம் அதிமுக ஆட்சி அகற்றப்படணும் அப்படின்னு உங்களை போலவே சொல்றாங்க. திமுகவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை, இவ்வளவு அதிகமான முக்கிய எதிர்கட்சிகள், முக்கிய பிரதான கட்சிகள் அதிமுகவுக்கு மாற்ற திமுக, திமுகவுக்கு மாற்ற அதிமுக பார்த்து அலைன் பண்ண நிலைமை மாறி இன்னைக்கு ரெண்டு பேரையும் சமதூரத்தில் வைத்து பார்ப்பது. விஜயகாந்த் இன்றும் கூட அதை சொல்கிறார். பிரேமலதா அவங்க சொன்னது போல ரொம்ப சமீபத்தில் கூட அதை வெளிப்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை முந்தைய தேர்தல்களில் திமுக சந்திச்சது இல்லை அப்படிங்கறதுதானே உண்மை? இல்ல 1996 தேர்தல்ல ஒரு பெரிய கடுமையான நெருக்கடி. எங்க கூட இருந்து இடஒதுக்கீடுக்காக போராடிக்கிட்டு இருந்தவங்க கூட தேர்தல் நேரத்தில் வெளியில போயிட்டாங்க. தலைவர் கலைஞர் அறிவிக்கிறார், அறிவாலயத்திலிருந்து தேர்தல் ரயில் புறப்பட்டு விட்டது, திமுகவின் தேர்தல் ரயில் புறப்பட்டு விட்டது. அன்னைக்கு இதை விட ரொம்ப கிரைசிஸ். அன்னைக்கு ஆய்ந்தறிந்த அரசியல் வரலாறு படித்தவர்களுக்கு நிரம்ப தெரியும். அந்த 1996 அளவுக்கெல்லாம் இப்ப கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, நீங்க திரும்ப வந்து 96 அளவுக்கு எதிர்ப்பு இல்லைங்கிறீங்களா? எப்படி? ஆமா, 96 அளவுக்கு வந்து ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு இல்லையா? நான் திரும்பவும் சொல்றேன், இது ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு இல்ல, கூட்டணி அரசியல் தேர்தல் களம். மை வேர்ட் இஸ் வெரி கிளியர். அன்னைக்கு ஒரு வலுவான கூட்டணி திமுகவால் அமைக்க முடிஞ்சது. தாங்க சொல்றேன், ஒரு நிமிஷம். அந்த தேர்தல் மார்ச் மாசம் வரைக்கும் யாருமே இல்ல.
மார்ச் மாசம் வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் நேரத்துல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டணி வந்துச்சு. காலமும் சூழலும் பெருமாள் மணி சொன்னது மாதிரி டே இஸ் வெரி லாங்கர் தேர்தல்ல. ஆக தேர்தலுக்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்கிறது. யார் எங்கே நகர்வார்கள், எந்த கூட்டணி எங்கே போகும், யார் வருவார்கள், யார் தன்னுடைய கொள்கையில் சமரசம் செய்து கொள்வார்கள் என்பது அந்த நலத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். அந்த அக்ரிமெண்ட்ல பாண்ட்ல கையெழுத்து போட்டு அதை உறுதிப்படுத்துகிற வரையில் எதுவும் இங்கே ஒரு மாற்று அப்படி இருக்குமா? ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படி இருக்காது. ஓகே, இல்ல எல்லாருக்குமே அப்படிதான். ஒரு மாற்று அரசியலை பத்தி விஜயகாந்த் இன்னைக்கும் பேசுறாரு, தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு பேட்டியில கேட்கும் பொழுது கூட நவம்பர் 2015 கேட்கும் பொழுதும் கூட திமுகவும் அதிமுகவும் எதுக்கு வந்து மாத்தி மாத்தி சுமக்கணும், அந்த நிலைமை மாறணும், நான் ஒரு மாற்று நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துறாரு. ரெண்டு பேருமே சமதத்துல வைத்து சொல்றவர் திடீர்னு எப்படி மாத்திப்பாரு? நான் உரத்தான் சொல்றேன். நீங்க வந்து அதுக்கு தான் வெரி கிளாசிக்கல் அண்ட் அன்அவாய்டபிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். சுதந்திரா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்தது. மேடைகள்ல நாங்க சுதந்திரா கட்சி ராஜாஜியை விமர்சிக்காத விமர்சனம் கிடையாது, அவர் எங்களை விமர்சிக்காத விமர்சனம் கிடையாது. அங்கே மக்கள் நல பிரச்சனை முன்னெடுக்கிற போது இரண்டு பேரும் ஒன்றாய் சேர்ந்தோம். இங்க இருக்கிற ஒரே பிரச்சனையும் மக்கள் நல பிரச்சனை தான். நான் மீண்டும் சொல்றேன், இப்ப அவங்க எதிர்க்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க, முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க, நாளைக்கு துணை முதல்வருக்கு காம்ப்ரமைஸ் ஆவாங்க. இந்த பேச்செல்லாம் எங்க நீங்க வந்து கேட்கணும் அப்படின்னா, இப்ப ஜோசியம் எதையுமே சொல்ல முடியாது. கடைசியில அக்ரிமெண்ட்ல பாண்ட்ல கையெழுத்து போற அந்த நேரத்துல தான் எல்லாமே முடிவாகும். இப்படி சொல்றது இப்படி அவர் ஒரு வருஷமா இல்ல அதுக்கு மேல பேசி வரக்கூடிய பேச்சுக்கள் மாறும் அப்படிங்கிற உங்களோட நம்பிக்கை தான் காட்டுது. 2011 காலையில அதிமுகவோடு கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயங்காலம் 4:45 மணிக்கு அதிமுகவோடு இணைந்த வரலாறு இருக்கிறது. இல்லங்க, எல்லா இப்படி எல்லாம் பேசுறவரு பேசிட்டு போறாங்க. அதிமுக பத்தி பேச நான் பேசணும்னு விரும்புனீங்கன்னா சொல்லுங்க, நான் பேசுறேன். இதெல்லாம் கடுமையா விமர்சித்தாலும் கூட நிலைமை மாறும் நம்புறீங்களே தவிர அவங்களை பத்தி கவலை இல்ல. எங்களை வேண்டாம்னு சொல்ற தேமுதிக பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நாங்க களத்தை காணுவோம் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது மாறும், மாறலாம், அன்னைக்கு மாறிச்சு இன்னைக்கு மாறிச்சுன்னு கடந்த வரலாறு தானே சொல்றீங்க. விஷயங்க வெரி கிளியர்லி அண்ட் ஸ்டேட். நான் தெளிவா சொல்றேன், இட்ஸ் எலெக்ஷன் கால்குலேஷன். கூட்டணி என்பதற்கான விளக்கமும் மிக தெளிவா உங்களுடைய அசம்ஷன். ஆமான்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயம், உங்க அசம்ஷனுக்கு ஆமானோ அல்லது உங்க அழுத்தத்துக்கு அப்படிதானோ பதில் சொல்றதுக்கு நான் கிடையாது. திமுகவின் ரயில் புறப்பட்டு விட்டது. தலைவர் கலைஞர் பத்திரிகையாளர்களிடம் அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஒரே பாயிண்ட் மிக தெளிவா சொல்றேன், மக்களுக்கு எதிரான ஒரு சக்தி இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சக்தியை அகற்றுவதற்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களோடு இணைந்து பயணிக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக சுருக்கமான குறுக்கீடு. இல்ல அவரு நண்பர் பிரசன்னா தவறாக சொல்கிறார். இன்றைக்கு கூட அன்பர் திரு தளபதியார் அவர்கள் வந்து விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கிற போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நாங்கள் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகளை தொடங்குவோம் என்று தெரிவித்திருக்கிற நிலையில் செய்தி தொடர்பாளர் பிரசன்னா அவர்கள் கூட்டணி ரயில் புறப்பட்டு விட்டு என்று சொல்வதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் ரயில் புறப்பட்டு தேர்தல் ரயில் வார்த்தைகளை பெருமாள் மணி அவர்கள் தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. நாங்க தலைவர் கலைஞரிடத்திலே அரசியல் பாடம் படிக்கிறோம். தேர்தல் ரயில் தான் புறப்பட்டு இருக்கிறது, கூட்டணி ரயில் அல்ல. 1996 உதாரணத்தை தான் சொன்னேனே தவிர இன்றைய உதாரணம் அல்ல. நாங்களும் தலைவரும் தளபதியும் மிக தெளிவாக எங்களுக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதிமுக சூழலுக்கு ஏற்றாற் போல நாங்க வந்து தேர்தல் கூட்டணியை முடிவு செய்வோம் அப்படின்னா அவங்க பலவீனம் ஆயிட்டாங்க பாருங்கிறீங்க. நீங்க சூழலுக்கு ஏற்றாற் போல நாங்க மாத்துவோம்னா நாங்க பலமா இருக்கோம். இதுதான் பல நாளா ஊடகங்கள் திமுக வேற யாரோட இப்ப கூட ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்க, தேமுதிகவோட போனா அது பலவீனம், அதிமுகனா அது ராஜ வியூகம் அப்படிங்கிற பார்வைய மக்கள்கிட்ட கொண்டு போகிற போது அந்த பார்வையை உடைப்பதும் கூட ஒரு வியூகம் தான். இல்லங்க, அதிமுக வந்து ஒரு படி இறங்கி வந்துச்சு அப்படிங்கும் போது அதை பலவீனமா பார்க்கக்கூடிய வேளையில நீங்க வந்து நாங்க வந்து தேமுதிகவோட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது, நாங்க இன்னும் நிலைமைக்கு ஏற்றாற் போல முடிவு செய்வோம் அப்படின்னா நிலைமைக்கு ஏற்றாற் போல முடிவு செய்வோங்கிறது அம்மையார் ஜெயலலிதா பேசினது. தளபதி இன்னைக்கு விமான நிலையத்தில் பேசுகிற போது கூட்டணி தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பிறகு கூட்டணி குறித்து பேசுவோம் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் திரு சேகர். இல்ல, நான் வந்து தம்பி பிரசன்னா சொன்ன ஒரு விஷயத்தை தான் கோட் பண்ண விரும்புறேன். 1967 இடதுசாரிகளும் சுதந்திரமும் ஒரு அணியில் இருக்கவே முடியாது. அந்த சூழ்நிலையில் அண்ணாதுரை அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மனசாட்சி
நெடுஞ்செழியன் அவர்கள் பேசுவார்னு. ஏன்னா இவர் ஏதாவது பேச அதனால அந்த கூட்டணி உடைந்து விடக்கூடாதுன்னு நினைத்தார். அந்த அளவு மனசாட்சி மார்க்சிஸ்டோடு திமுக கூட்டணி வைத்தது, திமுகவோடு மார்க்சிஸ்ட் அது ஏதோ பண்ணது. விஜயகாந்தனுடைய மனசாட்சி பிரேமலதா அவர்கள் சொல்லுகின்ற போது அண்ணா திமுக திமுக ரெண்டோடும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார்கள். அதையும் மீறி ஸ்டாலின் இன்னைக்கு நாங்கள் எதிர்கட்சியாகவும் இருக்கிறோம் ஆளுங்கட்சியாகவும் இருக்கிறோம் சொல்றாங்க. ஆனாலும் கூட அவர்கள் போக வேண்டும். எங்களுடைய செயல்பாடு மக்களை சந்திப்பதற்கான செயல்பாடு, பத்திரிகைகளை எங்களிடத்தில் வைக்கிற கேள்வி, செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் இன்றைக்கு ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாக இருக்கிறதா உண்மை இல்ல. 4.5 ஆண்டுகளுக்கு முன்னால மக்கள் என்னென்னலாம் பெட்டிஷன் கொடுத்தாங்களோ அதான் இப்பயே கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு முன்னால 4.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணக்கு பிள்ளையா அந்த பெட்டிஷன்லாம் மகஜர்ல என்ட்ரி பண்ணிட்டு இருந்தீங்களா? இட் இஸ் நாட் சோ. அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. கேளுங்க பிரசாத், இப்ப விஷயம் என்ன சொன்னால் அவர்கள் கூட்டணியை தேடி அலைகிறார்கள். ஆனால் அதை கௌரவமாக பேசுவதற்கு மறுக்கிறார்கள். நாங்க வெளிப்படையா போய் பேசிட்டு இருக்கோம் இல்ல, அவங்க கூட்டணியே இல்லைன்னு சொல்றாங்க. எங்களுடைய ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஏற்கனவே இருந்தவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் புதுசா வரவங்கள்ட்ட பேசினா அலையறது அல்ல சொல்றாங்கல்ல. இன்னைக்கு சொல்றாங்க. அவங்க ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கிறோங்கிறார்கள். ஆனால் மிகவும் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறார்கள். எங்கேயாவது போயிடுவோம்னு சொல்லி பயந்து. ஆக இப்படி இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு கூட்டணியை நாங்கள் ஒரு விஷயம் வைத்து அர்த்தம் சொல்லணும்னா மோடி பேசுனதுல இருந்து அத்வானி பேசுனதுல இருந்து சுப்பிரமணிய சாமி பேசுனது, ராதாகிருஷ்ணன் பேசுனது, தமிழிசை பேசுனது. ஒரு நிமிஷம் இருங்க. சுப்பிரமணிய இன்னொரு விஷயம் சொல்லுவாரு, தமிழிசை சொல்லுவாங்க, நாங்க சொல்லவே இல்லை. நாங்க தெளிவாக முன்னேற்ற கழகத்தினுடைய மலைவாரண பணிகள், அந்த மக்களுக்கான செய்த பணிகள்ல ஆளுங்கட்சி என்ன செய்ய நினைத்ததோ அதை திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. திமுக ஒரு எதிர்கட்சியாக ஜூனியருடன் சான்றிதழ் இருக்கு. நிலைப்பாட மாற்றியது அப்படின்னா இதற்கு ஒரு விதிவிலக்கா இந்தியால தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இருக்குமானா சத்தியமா இல்ல. இந்தியா முழுக்க பாஜக இல்ல, திமுக விதிவிலக்கு இல்ல, திமுக விதிவிலக்கு இல்ல, பெருமாள் மனைவர் தொடக்கத்தில் ஒன்று சொன்ன இன்னொரு கேள்வியும் கேட்க விரும்புறேன். முதல்வர் வேட்பாளர் பேச்சுக்கே இடம் இல்லைங்கிறீங்க திரு அந்தரிதாஸ். கிங்கா கிங் மேக்கரா கேப்டன் இருக்கணும், கிங்கா இருக்கணுமா கிங் மேக்கரா கேப்டன் இருக்கணுமான்னு தேமுதிகவோட குழுல கேட்கிறாரு சுதீஷ். கிங்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆக ஒரு சீஃப் மினிஸ்டரியல் ஆம்பிஷன் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஆனா நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கும் போது இந்த முரண்பாடு களையக்கூடியது. சீட்டாட்டத்தில் வெற்றி முக்கியம், சீட்டை காட்ட முடியாது. நாங்க தெளிவா முடிஞ்ச பிறகு அதுக்கு முன்னுதாரணம் தமிழ்நாட்டில் எதுவும் கிடையாது. தொடக்கத்தில் பெருமாள்மணி அவர்கள் ஒன்று சொன்னாங்க, அதோட என்னுடைய வாதத்தை முடிச்சிடுறேன். அதாவது இந்த ஆட்சிக்கு எதிராக அதிர்வாளிகள் இல்லைன்னு சொல்லிட்டு பெருமாள்மணி அவர்கள் சொன்னார்கள். அதாவது அப்படிதான் தெரியும். சில நேரத்தில் மௌன புரட்சி என்பது வெளியிலே தெரியாது. வாக்கு அமைதியா நீந்திட்டு வர மாதிரி தான், வாக்கு அமைதியா நீந்திட்டு வர மாதிரி தான் தெரியும். ஆனா அது கீழே எவ்வளவு பெடலிங் போடுறதுன்றது அது தெரியாது. ஆக மௌன புரட்சி மெதுவாக தான் நடக்கும். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். 2016 ஊழலின் உச்சத்தை தொட்ட ஒரு வழக்கும் உலகமகா சொத்து குவிப்பு வழக்கும் 2016 ஒரு முடிவுக்கு வரும். தமிழகம் ஒரு விடிவுக்கு வரும். மக்கள் நல கூட்டாட்சி நிச்சயமாக கூட்டணி வெற்றி பெறும். மக்கள் நல கூட்டணியில இடம்பெறுமா தேமுதிக இல்ல பாஜக தொடருமா? திமுக அழைப்பு விடுப்பது போல திமுக பக்கம் போகுமா அல்ல வேற ஏதேனும் புதிய பாதையை சிந்திக்குமா? பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் இந்த ஒரு கூட்டணி கணக்குகளுடைய இந்த கூட்டணி அமைப்புகளுடைய மையப்புள்ளியா தேமுதிக இருக்கு. நிலைமை மாறலாம். இன்றைய சூழ்நிலையில இந்த ஒரு பரபரப்பு இன்னும் தொடர்கிறது. இந்த ஒரு சஸ்பென்ஸை இன்னும் நீடிக்கவே செய்கிறார் திரு விஜயகாந்த். பொறுத்திருந்து பார்ப்போம் கூட்டணி கணக்குகள் எப்படி மாறப்போகின்றன, யார் மனசுல யார் என்று. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் நால்வருக்கும் நன்றி.